ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் ஜாமோட காம்பினேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் கடைகளில் ஜாம் வாங்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலர், ஒயிட் சுகர் எல்லாமே சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒயிட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சடு ஃப்ரூட் ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு மாதுளம்பழம் பெருசாக எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு, 2 ஆப்பிள், அதுக்கப்புறம் க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் ஆப்பிளை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சை தோலையும் சீடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இந்த தோலும் சீடி இருந்தால் ஜாம் கசப்பாகிரும். அதனால் இந்த மாதிரி தோலும் சீடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தையும் முத்துக்களை நல்லா உதிர்த்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதுளம்பழம் எப்படி டார்க் கலரில் ஜூஸ் வருதுன்னு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இதோட கலர் எப்படி டார்க்காக இருக்குன்னு. மாதுளம்பழம், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி டார்க் கலராக வரும். கண்டிப்பாக அந்த 3ஐயும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. ஸ்ட்ராபெரி இல்லைனா கூட பரவாயில்லைங்க. மாதுளம்பழமும் பிளாக் கிரேப்ஸும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இதோட கலர் நல்லா டார்க் ரோஸ் கலராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதோட சீட்ஸையும் அந்த தோலையும் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸ் இதில் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதோட சீட்ஸும் தோலும் நல்லா ஃபில்ட்ராகி வந்துடுங்க. நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஜூஸாக சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டிங்கன்னா ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்ட்ராகி வந்துடுங்க. நம்மளுக்கு இந்த சீட்ஸும் தோலும் ஜாமோடு சேர்ந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் நான் மீதியுள்ள ஜூஸையும் சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்ட்ராகி வந்துருச்சு. எப்படி டார்க் ரோஸ் கலர் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜூஸை மெஷர் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த கப்பில் 3 பவுல் வந்துச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸ். இப்படி மெஷர் பண்ணால் தான் நம்ம சுகர் சேர்க்கறதுக்கு அளவாக இருக்கும். 3 பவுல் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் 3 பவுல் ஜூஸுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கறங்க. இந்த 1 பவுல் நாட்டு சர்க்கரையே இந்த ஜாமுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட வெள்ளை இருந்துச்சுனாலும் 1 கப் வெல்லத்தை பொடிச்சிட்டு இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி சுகர் சேர்த்ததுக்கப்புறம் டார்க் கலரில் ஜாம் மாறிட்டு வருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டோம்னா ஜாம் சூப்பராக ரெடி ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ஒரு தட்டத்தில் நம்ம ரெடி ஆகிட்டுருக்கிற ஜாமை விட்டிங்கன்னா அப்படியே டக்குன்னு கீழே வராமல் லைட்டாக ஸ்லோவாக வந்துச்சுன்னா அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஜாம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜாமோட ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைமில் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.